எங்களின் நம்பிக்கையினோடு அன்பு ஆகியன வளரச் செய்த
ஆண்டவர் செய்கிறது. அல்லேலூயா 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 என்னாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு மாறுபை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. வாழ்வதற்கை வார்த்தையை கொண்டு தொடர்பு ஆரம்பிக்கிறது. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்று இயேசு பரிசேயர் தலைவர்களுடைய வீட்டிற்கு உணவு சென்றார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை ஓய்வுள்ள ஒருவர் அவரும் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாக இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்று விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே Praise God, praise God, இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை, ஹalleluya, ஹalleluya, நன்றி வாழ்க, நன்றி வாழ்க. கிறிஸ்து இயேசுவின் சகோதர சகோதரிகளே, அனைத்து நன்மைகளும் நல்ல கொடைகள் எல்லாம் நன்மையான இறைவனிடமிருந்தே வருகின்றன. காரணம், இறைவன் நன்மை இருந்தவர், அவரிடம் தீமை என்பது இல்லை. திருப்பாடல் 5:4 வாசிக்கிறோம். கடவுளிடத்திலே அவரிடத்திலே தீமை என்று ஒன்று இல்லை. அப்படி என்றால் கடவுள் நன்மையானவர், நன்மை தரத்தின் மூச்சானவர். அவரிடமிருந்து வருகின்ற எல்லாமே நன்மை நிறைந்தவை, நன்மை தரமானவை. எனவே ஆண்டவர் படைத்த பொழுது எல்லாவற்றையும் நன்மை என கண்டார். அவர்களது வார்த்தையால் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த எல்லாவற்றையும் இறைவன் நன்மை என கண்டார். அப்படி என்றால் உலகத்திலே தீமை எவ்வாறு குறைவது? கடவுளுடைய படைப்பிலே தீமை இல்லை. கடவுளுடைய படைப்பிலே நன்மை மட்டும்தான் இருந்தது. கடவுளுடைய படைப்பிலே நோய் இல்லை. கடவுளுடைய படைப்பிலே வேதனை இல்லை. கடவுளுடைய படைப்பிலே துன்பம் இல்லை. கடவுளுடைய படைப்பிலே சாவு இல்லை. அப்படி என்றால் இவையெல்லாம் எப்படி நுழைந்தது? யாரால் வந்தது? நல்ல இறைவனிடமிருந்து, நன்மை தரத்தின் மூச்சானவரிலிருந்து நிச்சயமாக தீமை வெளிப்பட போவதில்லை. அப்படி என்றால் உலகத்திலே தீமை நுழைவதற்கு காரணம் யார்? இறைவார்த்தை தெளிவாக சொல்கிறது. தொடக்கத்தில் 3வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். அனைத்து படைப்புகளிலும் பாம்பு வஞ்சகம் உள்ளதாயிருந்தது, சூழ்ச்சி மிகுந்ததாயிருந்தது. இந்த பாம்பு என்பது சாத்தானை குறிக்கிறது. ஆக இந்த பாம்பு, அதாவது சாத்தான், அனைவரையும் சூழ்ச்சி மிக்கதாயிருந்தான். எனவேதான் சீனா புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். சாத்தானின் சூழ்ச்சியால் இந்த உலகத்திலே பாவம், சாவு நுழைந்தது. ஆக இந்த உலகத்திலே தீமை நுழைவதற்கு காரணம் சாத்தானின் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு மனிதன் தன்னையே உட்படுத்திக் கொண்டான். ஆக கடவுளுடைய அந்த நன்மை தளத்திலே
மனிதன் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டது, அதை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டது. ஆனால் மனிதன் பாவத்தில் இருந்த பொழுது அவன் படைப்புக்கு அடிமையாகி போனான். விலங்குகளை கண்டு நாம் பயப்படுகிறோம். ஆதாமை பாருங்கள், படைத்த பொழுது அனைத்து விலங்குகளையும் அவன் அரவணைத்துக் கொண்டு அனைத்து விலங்குகளுக்கும் அவன் பெயர்க்கிறான். எல்லா விலங்குகளும் அவன் பக்கத்திலே இருக்கின்றன. எல்லா விலங்குகளோடும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த விலங்கையும் பார்த்து அவன் பயப்பட்டதில்லை. எப்பொழுது வரை? பாவம் நுழையாத வரை. ஆனால் இப்பொழுது பாவம் எப்பொழுது நுழைந்ததோ அப்பொழுது மனிதன் விலங்குகளுக்கு பயப்பட ஆரம்பித்தான், நிலத்திற்கு பயப்பட ஆரம்பித்தான், ஆகாயத்திற்கு பயப்பட ஆரம்பித்தான், படைக்கும் பொருளுக்கு அடிமையாகி போனான். படைப்பவரை அவன் மறந்தான். அவன் பாவம் எப்பொழுது நம்ம வாழ்க்கையிலே நுழைகிறதோ அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியது எல்லாம் சாபமாய் மாறும். ஆக பாவத்தின் விளைவாக மனிதன் இந்த உலகத்திற்குள் தீமையை கொண்டு வருவதற்கான காரணமாக இருந்தான். ஆதாமுடைய அந்த பாவம் இந்த உலகத்திற்குள் வேதனையை, நோயை, துன்பத்தை, அழுகையை, கண்ணீரை, எல்லாவற்றையும் சாபத்தை கொண்டு வர காரணமாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட இறைவன், நன்மை தரத்தின் இறைவன் மனிதனை அப்படியே விட்டுவிடவில்லை. மீண்டும் மீண்டுமாக தனது நன்மை தரத்தால் அவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அந்த நன்மை தரம் மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, இறைவன் நல்ல உள்ள ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தந்தையை வெளிப்படுத்துவதற்காக தன் மகனை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அவர் எங்கு சென்றாலும் நன்மை செய்து கொண்டே செல்கிறார். திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம். கடவுள் நாசரேத்து இயேசுவை தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பி சாத்தானால் கட்டுண்ட எல்லோரையும் விடுவித்து அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். அவர் தீமை செய்யவில்லை. என்றால் அவர் மனிதனுடைய அந்த குறைகளை அதை கண்டுகொண்டு அதை ஒரு குற்றமாக பார்க்கவில்லை. என்றால் குறை ஆணுகின்ற இடத்திலே அன்பு இருக்காது. எனதான் புனித அன்னை தெரசா அழகாக சொல்வார்கள், நீ குறைகளை கண்டுகொண்டே இருந்தால் எப்பொழுது நீ உனக்கு அன்பு செய்ய உனக்கு நேரம் கிடைக்கப் போகிறது. எனவே குறைகளை நாம் பார்த்துக் கொண்டே இருந்தால் அந்த அன்புக்கு இடம் இருக்காது, அங்கு பாசத்திற்கு இடம் இருக்காது, அங்கு நன்மை தரத்திற்கு இடம் இருக்காது. ஒரு வித்தியாசமான சூழ்நிலை என்னை நற்செய்தியிலே பாருங்க. யாராவது விருந்துக்கு கூப்பிட்டா முன்னாடி சாப்பாடு போதுதான் இருக்கும். சாப்பிட வேண்டிய உணவு வகைகள் சாப்பிடுவதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். உணவுக்கு போனா அப்படிதான். ஆனால் இயேசு உணவு வந்து செல்கிறார் பரிசேயருடைய வீட்டிற்கு. அவருக்கு முன்பாக உணவு வைக்கப்படவில்லை. நீர்க்கோவை நோயினால் கை சூம்பிய ஒரு மனிதனை உட்கார வைத்திருக்கிறார்கள். இறைவாக்கு தெளிவாக சொல்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக இந்த கை சூம்பிய நீர்க்கோவை மனிதனை அவருக்கு முன்பாக அமரச் செய்தார்கள். அப்படி என்றால் பரிசுடைய எண்ணம் கடவுளுக்கு உணவு பரிமாறுவதோ இயேசுக்கு அவருடைய அன்பை பரிமாறுவதோ அல்ல, குற்றம் காண்பது. ஆக அப்படிப்பட்ட உணவு நிச்சயமாக விஷமாக மாறியிருக்கும். இயேசுக்காக அவருடைய எண்ணமெல்லாம் இயேசுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்பதல்ல, இயேசுவை குற்றம் காண வேண்டும், இயேசுவின் பரிசுத்த வேண்டும், ஏதாவது சூழ்ச்சியினால் இயேசுவை மாற்றிவிட வேண்டும் என்பதுதான். கடவுளுடைய இரக்கத்தை பாருங்கள், கடவுளுடைய அன்பை பாருங்கள். அவரவர்களை கேட்கிறார், இதுவோ ஓய்வு நாளில் நன்மை செய்வது முறையா இல்லையா? பதில் சொல்ல முடியவில்லை. என்றால் ஓய்வு நாள் என்பது அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் ஓய்வு நாள், ஒன்றும் செய்யாமல் இருக்கின்ற நாள் இல்லை. இறைவனின் தெளிவாக சொல்கிறது. நாம் புலவர்களுடைய வாசிக்கிறோம், மூன்றாவது திருவசனத்திலே ஆண்டவர் அனைத்தையும் நல்லது என கண்டு அவர் அந்த நன்மையான காரியங்கள் தொடர வேண்டும் என்பதற்காக 7ஆம் நாளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தினார். அப்படின்னா ஓய்வு நாள் என்பது ஆசீர்வாதத்தினார். எங்கெல்லாம் ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறதோ அங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற நாள், எங்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ மகிழ்ச்சி கொண்டு வருகின்ற நாள். ஆக குறைகள் இருக்கின்ற இடத்தை நிறைவாக்குவதுதான் ஓய்வு நாள். அதுதான் ஆண்டவர் செய்கிறார், அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்கிறார். இந்த குறையுள்ள மனிதனை நிறைவாக்குவதுதான் ஓய்வு நாள். ஆக இங்கு ஒரு குறை இருக்கிறது, அது குறைவு இருக்கின்ற இடம் ஓய்வு நாள்.
கை சூப்பியவனை தொடுகிறார். வேதனை தொடுகிறார் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு கையை நீட்டினால் அது பாவம். எதிர ஓய்வு நாள் குறிப்பிட்ட தூரம் நடந்தால் அது பாவம். அப்படிப்பட்ட சூழலை இயேசு அவர் கையை நீட்டி அவனை தொடுகிறார். தொடுகிறார் என்ன தெரியுமா? என்றால் அவனை தொட்டால் தீட்டு. இயேசு ஒரு போதகர், ஒரு நோயாளியை தொட்டால் அவர் தீட்டாகி விடுவார். அவர் மீது பாவம் ஒட்டிக் கொள்வார். ஆனால் அவர் தொடுகிறார். இதுதான் கடவுளுக்கும் மனித தொழுவதற்கும் உள்ள வித்தியாசம். நான் ஒரு நோயுள்ள மனிதனை தொட்டால் அந்த நோய் என்னை ஒட்டிக் கொள்ளும். கொரோனா இருக்கிறோம், பக்கத்துல யாரும் இருந்தா அந்த இருந்து எனக்கு வந்து கொரோனா போல பக்கத்தில் பயந்து போய் மாஸ்க் போட்டுக்கிட்டு கைப்படையெல்லாம் தூர வைக்கிறோம். அது மனிதனுக்கு உள்ளது. ஆனால் கடவுள் நோயுள்ள மனிதனை தொட்டால் அவரிடம் இருக்கின்ற சுகம் அவரை ஒட்டிக் கொள்ளும். நான் ஒரு மனிதனை தொட்டால் எனக்கு பாவம் அவரை ஒட்டிக் கொள்ளும், அவருடைய பாவம் என்னை ஒட்டிக் கொள்ளும். ஒரு பாவி இயேசுவை தொட்டால் இயேசுவிடம் இருக்கின்ற பரிசுத்தம் அவரை ஒட்டிக் கொள்ளும். அதுதான் இங்க நடந்திருக்கிறது. இயேசு அவரை தொட்டார். இயேசு அவரை தொட்டார். அவரிடம் இருக்கின்ற அந்த நன்மைத்தனம், அவரிடம் இருக்கின்ற அந்த சுகம் அந்த மனிதனை சுகப்படுத்தியது, நன்மை செய்தது. அதுதான் ஓய்வு நாள். அது ஓய்வு நாள் என்பது ஏதோ ஓய்வு எடுப்பதற்குரிய நாட்கள் அல்ல. எனக்கு இந்த ஓய்வு நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது எல்லா மக்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு நாள் என்றாலே அப்பா அன்னைக்கு ஒரு நாள் தான் ஆபீஸ் லீவு, இருக்கிற வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு அரை மணி நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரும். கொஞ்சம் மாசம் வந்து எக்ஸ்ட்ரா முடிஞ்சிச்சு, உனக்கள் முட்கள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. இல்லை, கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள். நம்ம வாழ்க்கையிலே அந்த 6 நாட்கள் குறைவுள்ளதை இறைவனுக்கின்ற நாள் தான் ஓய்வு நாள். இறைவன் நன்மைத்தனத்தை இறைவனாக இருக்கிறார். நாம் நன்மை செய்கிறோமா அல்லது குறைவுள்ள மனிதர்களாக குறைகளை கண்டுகொண்டு அன்பு செய்ய மறுக்கிறோமா? இந்த நாளிலே இந்த கேள்வியை இன்று எதிர்ப்படி பார்க்க முன்வைக்கிறது. எனக்குதான் பவுல் என்ற முதல் வாசகத்தை சொல்கிறார், நீங்கள் உங்களிடம் விளைவிய நற்செயலை இறுதி வரை செய்து கொண்டிருக்கும்படியாக உங்களுக்கு அருள் வழங்குவாராக என்றால், இறுதி நாளிலே உங்களுடைய நன்மை தீமை செயல்களை வைத்தே நீங்கள் தீர்ப்பிடப்படுவீர்கள். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கிறோம். இறுதி நாள் வருகின்ற பொழுது உங்களுடைய நன்மை தீமை செயல்களை வைத்து நீங்கள் தீர்ப்பிடப்படுவீர்கள். உங்களுடைய ஜெபத்தினால் அல்ல, நீங்கள் செய்த நற்செயல்களால் மட்டும்தான் நீங்கள் தீர்ப்பிடப்படுவீர்கள். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தவம், உங்களுடைய பக்தி முயற்சியும் தன்னை ஈடுபடுத்த விண்ணகத்திற்கு திறப்போடு உங்களுடைய நற்செயல் செய்வோம், நன்மை செய்வோம், இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம், இருப்பதை கொடுப்போம், ஏழைகளை கண்ணோக்குவோம், ஏழை எளியோடு உறவு கொள்வோம். அதுதான் இறைவனுக்குரிய வாழ்க்கை, அடிப்படை வாழ்க்கை. நன்மை செய்ய மனம் கேட்போம், நன்மை செய்கிற மனத்தை இறைவன் தந்திருப்பதற்காக நன்றி சொல்வோம், தொடர்ந்து நன்மையோடு வாழ்வோம். இறையாசி என்று நம்மோடு இருக்கும்படியாக தன்னை மரியாதையாக நாம் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக் கொள்வோம். எங்களை
Illa
மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணிக்க நடுவோம் நாம் உங்கள் இடத்திற்கு நாங்கள் நாமத்தை பெற்று யாவொரு கலக்கமும் இருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காகவும் எவிற்காக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்ல என் அமைதியை உங்களுக்கு அடைகிறேன் என்று திருத்துவதற்கு முடிக்கிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை கொஞ்சம் அளிப்பதற்காக என்று வாழ் ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எழுவதாக. Yeah.
சிறப்பு நற்செய்தி பள்ளி மாதத்தில் எங்கள் தந்தை இறைவா, மீட்பர் நற்செய்தி பணியாளருமான கிறிஸ்துவை பின்பற்றும்படி எம்மை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது திருமகனுடன் உணர்ச்சி மிகுந்த அன்பு கொண்டுள்ள நான் மனிதகுலத்தின் மீதான அவரது கருணையில் பங்கு பெற்றவர்களாக முதல் அன்பு வெகுவாக தேவைப்படுவதற்காக ஒரு திருநாளையும் நற்செய்தி பணிக்கு எம்மை அர்ப்பணிக்கின்றோம். தந்தை, புனிதத்தில் வாழும் மறைபணியாற்றும் அழைக்கப்பட்ட நாம் குணமளிக்கும் கிறிஸ்துவின் தொழுதுடன் பிறரை நாட எங்களுக்கு உதவியது. உமது நற்செய்தி வாழ்வு காப்பதன் வழியாக உமது அன்பின் வடிவங்களான சமுதாயத்தை கட்டியெழுத்த எமக்கு அருள்தார். இதற்காக உங்களிடமிருந்து தாராளமாக பெற்றுக் கொண்டவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்ள எம்மை மீண்டும் அர்ப்பணிக்கின்றோம். கொரோனா தொற்றுநோய் ஏற்படுத்தியுள்ள இன்னல்களாலும் சவால்களால் குறிக்கப்பட்டுள்ள இந்த ஆண்டின் அனைத்து திரு அவை இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்ற இறைவாக்கினர் ஏசாவின் வார்த்தை கொடி தமது நற்செய்தி பணியின் மையத்தை தொடர்கிறது. இந்த சிறப்பு நற்செய்தி பணி மாதத்தில் நாங்கள் அன்பும் வலிமையும் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக உமது மகிமைக்காகவும் உலகின் மீட்புக்காகவும் உமது நன்றி தரத்தின் சாட்சிகளாக விளங்க செய்தவர் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளாளர்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளவும் வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது ஊழியரை உண்டாக்கிய மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைந்து குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. ஆசீர்வாதம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியரும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நம் வாழ்வில் தொடரட்டும். Amen.